நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெஃப்டி இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல்லேருந்து கொஞ்சம் நல்லாவே மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் வந்துச்சு. அந்த செல்லிங் நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு நம்மளோட சப்போர்ட் ஒன் எக்ஸாக்டாக பாருங்கள், நம்மளோட சப்போர்ட் ஒன், இந்த சப்போர்ட் ஒன்னுலேருந்து மார்க்கெட் அப்படியே கண்டினியூவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு மேலே முடிச்சிட்டாங்க. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்னில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சப்போர்ட் ஒன்றை பாருங்கள், 24,200 சொன்னேன். ரெசிஸ்டன்ஸ் 24,338. மார்க்கெட்டு முடிஞ்சதை பாருங்கள் 24,315. கரெக்டாக கேண்டில் எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 338 இந்த ரேஞ்சிலே தான் முடிஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுக்கும் சப்போர்ட் ஒன்றுக்கும் இடையில தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. நாளைய தினமும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,338. அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 24,460. அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 24,600 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,200 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. இதற்கு கீழே வந்துச்சுன்னா 24,141 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,056 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் இங்கேருந்து விழுகும் போது பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் விழுந்துச்சு, பேங்க் நிஃப்டியும் விழுந்துச்சு, நல்லா ஃபால் வந்துச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. இங்கேருந்து ஏறுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% ஏறுனுச்சு. இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து ஏற ஆரம்பித்த ரிலையன்ஸ் இங்கே மார்க்கெட் நின்றுடுச்சு. 24,315 300 அப்படிங்கிற இடத்துல ஒய் டேட்டா கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடுமே பில்ட் ஆனிச்சு. மார்க்கெட்டை கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு ரிலையன்ஸ் வச்சு நிறுத்திட்டாங்க. சரிங்களா, இதான் நடந்தது இன்றைக்கி. மார்க்கெட்டு இறக்குறதுக்கு ஹெச்டிஎஃப்சி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுறதுக்கு ரிலையன்ஸ் வச்சு ஏற்றிட்டாங்க. இதுதான் மார்க்கெட்டில் இன்றைக்கி நடந்தது. ஃப்ளாட்டாக மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் 81 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டில் தான் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஃபெட்டு ரிசல்ட் இருக்குது, அதே நேரத்தில் டிசிஎஸ் ரிசல்ட்டு, இந்தமாரி ஒரு சில முக்கியமான ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. அதே நேரத்தில் ஃபெட்டில் இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ நாளைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்ன், இந்த இடத்துல ஒரு சேனல் பேட்டர்ன் சொன்ன தெரியுங்களா, அந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளாரையே திருப்பி வந்திருக்கு. சேனல் பேட்டர்னுக்குள்ளாரையே வந்துட்டு அந்த சேனலையும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. எக்ஸாக்டாக அந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போது என்ன நடக்கலாம் அப்படின்னா நாளைக்கான ரிசல்ட்டை பொறுத்து, வீக்லி க்ளோசிங்கை பொறுத்து மார்க்கெட் இங்கேருந்து இப்படி கீழே வரப்போகுதா இல்லை இங்கேருந்து மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, இது வீக்லி க்ளோசிங்கை பொறுத்து தான் அமையும். கரெக்டாக இந்த பிளாக் கலர் லைன்லேயே மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைனில். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் ஏறி இறங்கிக்கிட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி போயிட்டு இப்படி ஃபாலிங் வெஜ் மாரி, ஃபாலிங் சேனல் மாரி மார்க்கெட் என்ன இருக்குது, லோயர் லோ இந்த ஃபார்மேஷன்லேயே மார்க்கெட் வந்துச்சு. இதையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இதை ட்ராப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், பாருங்க எக்ஸாக்டாக ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன்லேயே மார்க்கெட்டை இந்த ரேஞ்சிலே வச்சு முடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் லைன்லேயே மார்க்கெட்டை வச்சு முடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் சென்டர் பாயிண்டில் முடிஞ்சிருச்சு. இந்த ஓவரால் ட்ரெண்டு சேனல் இதுக்கும் இந்த இடத்துலையும் முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டு. அப்போது இன்டிசிஷனாக மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு பெரிய கேப் அப்பு இல்லை ஒரு கேப் டவுன் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் மார்க்கெட்டை எக்ஸாக்டாக முடிச்சிருக்காங்க. நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டே லோ ஒரு சப்போர்ட்டு. எக்ஸாக்டாக நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் பாருங்கள் 52,076 அப்படிங்கிற லெவல் நேற்றுக்கு நல்லா சப்போர்ட் ஆனிச்சு. அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு. இந்த ஸ்விங்கில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. எக்ஸாக்டாக இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கு அந்த லெவலில் நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கலாம்.
ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடம் வந்து ஒரு டைம் வந்து நல்ல பிரேக் அவுட் ஆனிச்சு மார்க்கெட்டு 51,000 அப்படிங்கிற லெவலில், அது ஒரு சப்போர்ட்டாகவும் இந்த லெவல் 51,260 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும், அதற்கு கீழே 51,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் பேங்க் நிஃப்டிக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்த இந்த ஹை எக்ஸாக்டாக 52,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிக்கிட்டே ஒரு ஃபாலிங் வெஜ் சேனலாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கும் சான்சஸ் இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 52,605 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 52,820 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஃபின்னிஃப்டியும் ஸ்லைட்லி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது, அதுக்கான டேட்டாஸும் கொடுத்துட்றேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இதுவுமே வந்து ஒரு ஃபாலிங் வெஜ் தான். அந்த ஃபாலிங் வெஜ்ஜில் மார்க்கெட் வந்து ஹையில் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. நம்மளோட எக்ஸாக்ட் சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணி அடுத்த செகண்ட் சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இதற்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஓகே 23,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் 23,152 அப்படிங்கிற லெவலு, அதை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ரெட் கலர் லைன், அதை நான் டெலீட் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் லைனே வச்சிடுறேன். 22,816 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. தென் ரெசிஸ்டன்ஸ் 23,800, 23,618 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 23,800, அதற்கு மேலே போனால் 24,000ங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மிட் கேப் வந்து நம்ம எல்லோ ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கு. எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இந்த ட்ரெண்டையும் உடச்சிருக்கு. இந்த 1 ஹவரில் நிஃப்டியோட ஒரு ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டு, அதே போலவே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மிட் கேப் உடச்சிருக்குங்களா, இந்த ட்ரெண்டை உடச்சிட்டு மேலே வரதான் பார்க்குது. அகைன் வந்து இங்கேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா நம்மளோட எல்லோ லைனில் சப்போர்ட் எடுத்துருக்குங்களா, இங்கே போயிட்டு திருப்பி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஓகே, மேலே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக காமிக்குது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து டே ஹை 12,424 அப்படிங்கிற லெவல் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 12,454 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 12,561 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டு 12,363 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,144 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் நண்பர்களே. 12,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். சென்செக்ஸு கரெக்டாக மார்க்கெட்டு சென்செக்ஸ் முடிஞ்சிருக்க லெவல் வந்து 80,000 அப்படிங்கிற லெவலில் நிற்கிது. 79,900 அப்படிங்கிற லெவலில் நிற்கிது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா திருப்பி போன வாரம் போலவே ஜோனில் தான் வந்து மார்க்கெட் நிற்கிது. இந்த ஜோனை வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல மல்டிபிள் டைம் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவில் எடுத்திருக்கு. 79,600 அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 80,400 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இன் பிட்வீனில் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. $80,137 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 80,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. 80,000 மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 80,000
500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89,500, 80,500 மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸில் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு சில டேட்டாஸ்லாம் ரிசல்ட்டு வருது அப்படிங்கிறதுனால அதற்கு தகுந்தாற் போல் மேலேயோ கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த 80,500 ரேஞ்சில் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலை உடச்சிது அப்படின்னா இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஜோனுக்குள்ளார ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த 80,400 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரேலி வந்து 81,000 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஃபிப்னாசிக்கான லெவல்ஸ் நண்பர்களே. ஓகே, இதான் டேட்டா நண்பர்களே. இந்த நம்ம சொன்னக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனல் வந்து நீங்கள் இதே போலவே வந்து யாரோட உதவியும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ராப் பண்ணணும். யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாகவே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் 100% மார்க்கெட்டை வந்து யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம சொல்லக்கூடிய தகவல்களை நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட வியூவோட ஒத்து போணுச்சு அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் மார்க்கெட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது ஒரு 3 மந்த் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். இது என்னோட பர்சனல் அட்வைஸு. அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. 2x4x5 மார்ஜின் வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் மற்ற ப்ரோக்கரேஜோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோ ப்ரோக்கரேஜாகவும் இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.